ஹாய் கைஸ், ஐபிஎல்லோட 39வது மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் ஆட போறாங்க. அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெண்டு டீமும் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஆன 5 மேட்சோட ரிசல்ட் நீங்கள் இதில் கீழே பார்க்கலாம். ஸோ ஆர்சிபி நல்ல ஃபார்மில் இருந்திருக்காங்க. பட் டிசியை பொறுத்த வரைக்கும் போன சீசன் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இந்த சீசன் கொஞ்சம் சுமாராக தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு டீமும் ஆல்ரெடி ஆடினாங்க. சின்னசாமி கிரவுண்டில் நடந்துச்சு அந்த கிரவுண்ட் மேட்ச்சு. ஒரு கடைசி ஒரு த்ரில்லர் மாதிரி போணுச்சு. ட்ரஸ்டின் ஸ்டெப்ஸ், டேவிட் மில்லர் நின்று ஆடி வின் பண்ணி கொடுத்தாங்க. ஹோப்ஃபுல்லி அதே மாதிரி இந்த மேட்சும் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுவாங்க. அண்டு ஒரு பெரிய ஷாக்ல இருந்து வர்றாங்க. ஏன்னா 265 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்கோரு. போன மேட்ச் அடிச்சாங்க கேஎல் ராகுலோட 150யோட. பட் அதை வந்து அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது டெஃபினட்டாக ஒரு ஷாக் இருக்கும். ஸோ அதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆகி வந்து இந்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் செம்மையான ஒரு பேட்டிங் பிச்சாக இருந்திருக்கு. போன மேட்ச் 265 சேஸ் பண்ண அதே கிரவுண்டில் தான் இந்த மேட்ச் நடக்குது. டெல்லியோட ஹோம் கிரவுண்டு அருண் ஜேட்லி ஸ்டேடியமில். ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பேட்டிங் பிச்சாக இருக்கும். பெரிய அளவில் வந்து எந்தவித ஹெல்ப்பும் பவுலர்ஸுக்கு இருக்காது. லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு டே கேம் அப்படிங்கிறதுனால ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஹெல்ப் இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. குல்தீப் யாதவ் கொஞ்சம் பெட்டராக போட்டார் ஒரு சில ஓவர். பட் கடைசியில் அவர் அடி வாங்கினார், அதையும் பார்த்தோம். இந்த மேட்ச் வந்து ஒரு நைட் கேம் அப்படிங்கிறதுனால இன்னுமே வந்து பேட்டர்ஸுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 173 அப்படின்னு போட்டிருக்கேன். பட் இதை விட ஒரு 30-40 ரன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துடலாம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் எந்தவித மாற்றமும் பண்ண மாட்டாங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க தொடர்ந்து. அதனால எந்தவித மாற்றமும் இருக்காது. பெல் சால்ட்டு விராட் கோலி ஓப்பன் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச் பெத்தல் ஆடி இருந்தாங்க. பெல் சால்ட்டுக்கு ஒரு சின்ன இன்ஜுரி அப்படிங்கிறதுனால அவர் இம்பாக்ட் பிளேயராக வந்தார். அதுக்கு முந்தின மேட்ச்சில் விராட் கோலி தான் இம்பாக்ட் சப்பாக உட்காந்துருந்தாரு. ஸோ மேபி அவர் வந்து உள்ளே வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு பேரும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. தேவ்தத் படிக்கல் நம்பர் 3, ரஜத் படிதார் நம்பர் 4. டிம் டேவிட் தான் மோஸ்ட்லி நம்பர் 5 வர்றாரு. எர்லி விக்கெட் கொலாப்ஸ் இருந்துச்சுன்னா ஜிதேஷ் சர்மா, குருணால் பாண்டியா இவங்கெல்லாம் கொஞ்சம் மேலே வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எந்தவித மாற்றமும் இருக்காது. புவி, ஹேசல்வுட், ராஷிக் தர் லாஸ்ட் மேட்ச் ஒரு சின்ன இன்ஜுரினால கம்ப்ளீட்டாக ஃபுல் ஓவர் 4 ஓவர் கோட்டா போடலை. டெத் ஓவர் கூட குருணால் பாண்டியா தான் 20வது ஓவர் போட்டார். ஸோ அவர் ஃபிட்டாக இருக்காரா அப்படிங்கிறது பார்க்கணும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக வேற யாரை கொண்டுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன் இருந்தது. கேஎல் ராகுலும் ஃபீல்டிங் அப்போ கிராம்ப்ஸ் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாரு. பட் அது ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனையில் உள்ளே வந்துடுவார். இங்கிடி கொஞ்சம் சீரியஸ் இன்ஜுரி மாதிரி இருந்தது. பட் இப்போ வரைக்கும் கேட்குற அப்டேட் என்னன்னா அவர் அன்னைக்கே அந்த இன்ஜுரியான அன்னைக்கே வந்து ரெக்கவர் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் ஃபிட்டாக இருக்கும்போது உள்ளே வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். மிச்சல் ஸ்டார்க்கோட அவைலபிலிட்டியும் தெரியல. டீமோட ஜாயின் பண்ணிட்டாரு. பட் மேட்ச்சுக்கு அவைலபிளாக இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு லேட்டராக தான் தெரிய வரும். ஸோ இங்கேயும் ஈடி ஃபிட்டாக இருந்தால் ஆடுவார். அப்படி இல்லைன்னா அவருடைய பிளேஸில் துஷ்மந்தா சமீரா அல்லது வந்து விப்ராஜ் நீகம் ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஸ்டார்க்கு ஃபிட்டாக இருந்தாருன்னா அவர் கூட வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. மற்ற இடத்துல அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓப்பனிங் ஒரு கன்சர்னாக இருந்திருக்கு. 19 டிசங்க ஒரு பெரிய ஹோப் வச்சு எடுத்தாங்க. நல்லா பண்ணியிருந்தார். இதுக்கு முன்னாடி நிறைய மேட்சஸ் இந்தியாவில் நடந்த மேட்சஸ்ல கூட நல்லா பண்ணியிருந்தாரு இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல. பட் இங்கே வந்து ஐபிஎல்ல அவரால் பெருசாக ரன் ஸ்கோர் பண்ண முடியல அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ ஓப்பனர்ஸை யாரும் மாத்துறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் மோஸ்ட்லி பவுலிங்ல தான் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பேட்டிங் வந்து போன மேட்ச் 265 ரன் அடிச்சாங்க. ஸோ அதனால வந்து பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த வித ப்ராப்ளம் இருக்காது. ஸோ பவுலிங் தான் வந்து அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் அசுதோஷ் சர்மான்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நிதேஷ் ராணாவை சேர்த்துக்கோங்க, அவர் தான் ஆடுவார். அசுதோஷ் சர்மா வந்து உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கம்மி. மோஸ்ட் ரன் ஸ்கோரர் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கேஎல் ராகுல் அண்ட் விராட் கோலி ஆப்வியஸாக அவங்க ரெண்டு பேரும் தான் டாப் 2 ஸ்பாட்ல இருக்காங்க. அதுக்கப்புறமே டிஃபரன்ஸே பாருங்க. ரஜத் படிதார் 238 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சமீர் ரிஸ்வி அண்ட் தேவ்தத் படிக்கல் அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க நம்பர் 4, நம்பர் 5ல. இந்த சமீர் ரிஸ்வியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 2 மேட்ச் ஆடினாரு. அதுக்கப்புறம் பெருசாக வந்து அந்த அளவுக்கு வந்து ரன்ஸ் எதுவும் அவர்கிட்ட இருந்து வரல. பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து கொஞ்சம் லேட்டராக தான் கிடைக்குது. போன மேட்ச்லாம் பேட்டிங்கே கிடைக்கல அவருக்கு. ஸோ அதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. மோஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது புவனேஸ்வர் குமாருக்கு சூப்பரான ஒரு சீசன் அமைஞ்சிருக்கு. எல்லாருமே மற்ற பவுலர்ஸ் எதிர்பார்க்கும் போது புவனேஸ்வர் குமார் வந்து எக்கனாமிக்கலாகவும் போட்டிருக்காரு. 11 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. குறிப்பாக நியூ பால்ல விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுக்குறாரு. அது ஒரு
பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். குணால் பாண்டியா அவரும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவர் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. லுங்கி இங்கிடி, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் தலா 7 விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. இந்த மேட்சப்ஸ் டீம்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கணும். டெலிகிராம் சேனலில் ஃபைனலாக ஒரு டீம் வந்து கொடுத்துருவேன். அதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கிராண்ட் லீக் ஃப்ரீ டீமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட்டாக அப்டேட்டும் வந்து எந்த விதமான அப்டேட்டும் உங்களுக்கு நான் வந்து இங்கே டெலிகிராம் சேனலில் என்னால் ஈஸியாக கொடுக்க முடியும். ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் மேட்சப்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு விராட் கோலி வர்சஸ் முகேஷ் குமார். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இதாக இருக்கும். ஏன்னா வந்து நியூ பாலில் தான் எடுப்பார் முகேஷ் குமார். 16 பாலில் 18 ரன் தான் அடிச்சிருக்காரு கோலி. ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்சப்பாக இருக்கும். தேவ்தத் படிக்கல் வர்சஸ் முகேஷ் குமார் 4 பால் ஆடிருக்காரு. ரன்ஸ் எதுவும் அடிக்கல, ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. ரஜத் பட்டிதார் வர்சஸ் முகேஷ் குமார் அப்படின்னு பார்க்கும்போது 17 பாலில் 27 ரன், ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிருக்காரு, பட் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. பில் சால்ட் வர்சஸ் குல்தீப் யாதவ். சால்ட் வந்து இந்த 2 டீமும் ஆல்ரெடி ஆடினப்போ பயங்கரமா வந்து ஒரு நல்ல நாக்கு வந்து ஆடி ஒரு 50+ ஸ்கோர் வந்து அடிச்சிருந்தாரு. ஸோ அதை வந்து கவனிச்சுக்கோங்க. 13 பாலில் 26 ரன், ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. அக்ஷர் பட்டேலுக்கு அகேன்ஸ்டா ரஜத் பட்டிதார் வந்து குல்தீப் யாதவுக்கு அகேன்ஸ்டா பார்த்தீங்கன்னா 13 பாலில் 16 ரன், ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. அதே போல பில் சால்ட் அகேன்ஸ்ட் அக்ஷர் பட்டேல் 21 பாலில் 26 ரன், 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ அக்ஷர் பட்டேல் பவர் பிளேல போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பில் சால்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் அக்ஷர் பட்டேல் பவர் பிளேல ஓவர் எடுக்கிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். தேவ்தத் படிக்கல் வர்சஸ் அக்ஷர் பட்டேல் அப்படின்னு பார்க்கும்போது 28 பாலில் 47 ரன், 2 முறை அவுட் ஆயிருக்காரு. இதுல முக்கியமான கன்சர்ன் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜத் பட்டிதார் யூஸ்வலா ஸ்பின்னர்ஸை பயங்கரமா ஆடுவாரு. பட் இந்த 2 மேட்சப்பையும் பார்த்துக்கோங்க. அகேன்ஸ்ட் குல்தீப் யாதவ், அகேன்ஸ்ட் அக்ஷர் பட்டேல். அக்ஷர் பட்டேலுக்கு அகேன்ஸ்டா கிட்டத்தட்ட 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. பட் ஸ்டில் வந்து 2 முறை வந்து அவுட்டும் ஆயிருக்காரு. குல்தீப் யாதவ் அகேன்ஸ்டா ஸ்ட்ரைக் ரேட்டும் பெருசா இல்ல, ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்டர். இந்த 2 ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாவும் நிறைய முறை அவுட் ஆயிருக்காரு அப்படிங்கிறது முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு மேட்சப். இதை தவிர வந்து டிம் டேவிட் வர்சஸ் அக்ஷர் பட்டேல் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 49 பால்ல 64 ரன், 3 முறை வந்து அவுட் ஆயிருக்காரு. ஸோ இந்த மேட்சப் வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். தேவ்தத் படிக்கல் வர்சஸ் அக்ஷர் பட்டேல் இதுதான் வந்து ரஜத் பட்டிதார் வர்சஸ் அக்ஷர் பட்டேல். ஸோ இதை நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்பர்ஸ் நான் சொல்லும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இப்போ டிசி பேட்டர் வர்சஸ் ஆர்சிபி பவுலர் அப்படிங்கிறத பார்த்துடலாம். புவனேஸ்வர் குமார் வர்சஸ் கேஎல் ராகுல் அப்படின்னு பார்க்கும்பொழுது 102 பால்ல வெறும் 111 ரன். மோஸ்ட்லி பவர் பிளேல தான் ஆடி இருப்பாரு. பவர் பிளேலையுமே இவ்வளோ ஸ்லோ ஆடி இருக்காரு புவனேஸ்வர் குமாருக்கு அகேன்ஸ்டா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கு. மேபி கொஞ்சம் ப்ரெஷர் கிரியேட் பண்ணி நிறைய டாட் பால் போட்டாருன்னா ராகுல் வந்து கொஞ்சம் மாட்டிக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. 2 முறை அவுட் ஆயிருக்காரு. பத்தும் நிஷங்கா நிறைய முறை அவுட் ஆயிருக்காரு புவனேஸ்வர் குமாருக்கு அகேன்ஸ்டா. 24 பால்ல வெறும் 23 ரன்னு, 3 முறை வந்து அவுட் ஆயிருக்காரு. நிதேஷ் ராணா வர்சஸ் புவனேஸ்வர் குமார் 41 பால்ல 50 ரன், 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ புவனேஸ்வர் குமார் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிக்கா இருப்பார் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. குணால் பாண்டியா வர்சஸ் கேஎல் ராகுல் 98 பால்ல 103 ரன், ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. கேஎல் ராகுல் ரொம்ப ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கு இந்த 2 பேருக்கு அகேன்ஸ்டா. பாருங்களேன், கிட்டத்தட்ட ரன்ன பால் ஆடி இருக்காரு புவிக்கு அகேன்ஸ்டா. குணால் பாண்டியா அகேன்ஸ்டாவும் ரன்ன பால் தான் ஆடி இருக்காரு. நிதேஷ் ராணா அகேன்ஸ்ட் குணால் பாண்டியா அப்படின்னு பார்க்கும் பொழுது 21 பால்ல 26 ரன், ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா குணால் பாண்டியா அண்ட் புவனேஸ்வர் குமார், ஸோ இவங்க 2 பேரும் தான் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது பேஸ்ட் ஆன் மேட்சப்ஸ். அக்ஷர் பட்டேல் சுயேஷ் சர்மாக்கு அகேன்ஸ்டா ஒரே ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. 10 பால் ஆடி இருக்காரு, 13 ரன் அடிச்சிருக்காரு. ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் தான். ஸோ இதுல வந்து நான் கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது விராட் கோலியை போட்டிருக்கேன். நான் கேஎல் ராகுலுக்கு மேட்சப்ஸ் கொஞ்சம் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. என்னதான் 150 அடிச்சிருந்தாலும் ஸோ மேட்சப்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை. அதை தவிர வந்து தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிதார், பில் சால்ட், பதம் நிஷங்கா, நிதேஷ் ராணா, ஏன்னா ரொம்ப குட்டி கிரவுண்டு, நல்ல பேட்டிங் கண்டிஷனும் கூட. ஸோ அதனால முடிஞ்ச அளவு பேட்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டேன். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்சி பக்கம் தான் பவுலர்ஸ் எடுத்துருங்க. ஏன்னா டிசியோட பவுலர்ஸ் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டாகவும் இருக்காங்க. பெருசா முகேஷ் குமார் கன்சிஸ்டண்டா விக்கெட் எடுக்கிறது இல்லை. லுங்கி இங்கிடி மட்டும்தான் ஓரளவுக்கு டீசெண்டா போட்டுட்டு இருந்தாரு. ஸோ அவர் வேணா நீங்க எடுத்துக்கோங்க. இதை தவிர குல்தீப் யாதவ் எடுக்கிறனா கூட எடுத்துக்கோங்க. பட் நைட்டு மேட்ச் போன மேட்ச் இருந்த அளவுக்கு பெரிய அளவில் டர்ன் இருக்காது இந்த பிச்சில். ஸோ அதனால வந்து நான் முடிஞ்ச அளவு டிசி பவுலர்ஸ் பக்கம் போகாம ஆர்சிபி பவுலர் சைடே நான் வந்து எடுத்துட்டேன். இதான் என்னுடைய டீமு. இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா ஃபைனல் அப்டேட் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் தர்றேன். நன்றி.